Hello students, இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து செகண்ட் எக்ஸசைஸோட செகண்ட் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். சரியா? போன வீடியோவில் வந்து ஆர்டர் ஈவன் பார்த்தோம். இது வந்து ரிவர்ஸ் த ஸ்ட்ரிங். அப்போ செகண்ட் எக்ஸசைஸ்க்கு 2 ப்ரோக்ராம் எழுதணும். ஓகே, இப்போ வந்து ரிவர்ஸ் த ஸ்ட்ரிங் இதுதான். இந்த கொஷினை வாசிப்போம். ரைட் அ ப்ரோக்ராம் டு கிரியேட் அ ரிவர்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஃபார் எக்ஸாம்பிள் WELனா WEL நான் கொடுத்தேன்னா LEWன்னு டிஸ்பிளே ஆகணும், பிரிண்ட் ஆகணும். சரியா? அதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, டோன்ட் யூஸ் ஸ்ட்ரிங் ஸ்லைஸ் வித் ஸ்ட்ரைட் ஆப்ரேஷன். இதை யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸ்லைஸு ஸ்ட்ரைட் யூஸ் பண்ணால் ஒரே லைனில் முடிஞ்சிடும். அப்படி யூஸ் பண்ணக்கூடாது, ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டெஃப். நான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனாலே செகண்ட் எக்ஸசைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அப்போ டெஃப்ன்ற வார்த்தை செகண்ட் எக்ஸசைஸ்க்கு மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ எடுத்தோடனே டெஃபை டிஃபைன் பண்ணுறோம். இங்கே இண்டென்டிங்லாம் தள்ளி இருக்குது. நான் டைப் பண்ணும்போது நான் உங்களுக்கு எப்படி கரெக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டெஃப். ஸோ ஃபங்க்ஷன் எழுதணும்னா என்ன பண்ணணும்? போன ப்ரோக்ராம்லேயே பார்த்தோம். டெஃப்ன்ற கீவேர்ட் ஃபஸ்ட்டு எழுதிடணும். அப்புறம் நேம் ஆஃப் த ஃபங்க்ஷனுடைய நேம் என்ன வச்சுருக்கோம்? ரிவர்ஸ் பண்ணுறதுனால அதை ரிவர்ஸ்னு வச்சுருக்கோம். அப்புறம் உள்ளே வந்து பேராமீட்டர் வந்து str1. இதுக்கு தான் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணணும். சரியா? இதை ரிவர்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ண போகிறோம். கோலன் வந்து எண்டில் வரணும். அப்புறம் ஸ்ட்ரிங்கை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். str2ல தான் இதை ரிவர்ஸ் பண்ண ஆன்சரை இதில் தான் நம்ம வந்து போட போகிறோம். அதனால் அதை ஒரு எம்டி ஸ்ட்ரிங்காக இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ், இது வெறும் ஒரு டபுள் கோட்ஸ் கிடையாது, சிங்கிள் கோட்ஸ் ஸ்பேஸு சிங்கிள் கோட்ஸ். நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுடைய ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் இந்த ப்ரோக்ராமில் இதில் இருந்து இது வரைக்கும். ஓகேவா? அப்போ இந்த லைன்ஸ் தான் இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன். ஓகே, ஸோ இப்போ ஃபார் லூப்பில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஏன்னா ரிப்பீட்டடாக ஒரு கேரக்டராக எடுத்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் ஐ இன் str1. இந்த str1ல தானே நம்ம ஸ்ட்ரிங் இருக்குது, அதை தான் நம்ம திருப்பி போடணும். ஸோ அதனால str1 கோலன். இங்கே ஒரு கோலனுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இண்டென்ட் ஆகணும். ஸோ இது ஒரே ஒரு லைன் தான் நம்மளுடைய ஃபார் லூப்போட ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அந்த ஃபார் லூப்போட ஸ்டேட்மெண்ட் வந்து str2ன்றதான் நம்மளுடைய ரிவர்ஸ். ஓகேவா? ஈக்குவல் டு I + str2. ஸோ str2 இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக இதை மாற்றியெல்லாம் எழுதக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். str2 + I மாற்றினீங்கன்னா ஆன்சர் வந்து ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கே வந்துடும். அதனால இதுதான் கரெக்டு. நான் வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ I + str2 அவ்வளோதான் ஃபார் லூப். இதுதான் வந்து ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுற லாஜிக். ஓகேவா? முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணிட்டேன் இல்லையா? அப்போ நான் ரிட்டர்ன் பண்ணணும். அனுப்புனாதான் அங்கே போய் பிரிண்ட் ஆகும். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எங்கே வரணும்னா ஃபார் லூப்புக்குள்ளார கிடையாது, அது இங்கே வரணும். நான் ஒரு தடவை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எங்கே இருக்குன்னா, இது தப்பாக பிரிண்ட் ஆகிருக்கு. இதுதான் மிஸ்டேக் பண்ணுறீங்க எல்லாருமே. இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபாருக்கு நேராக வரணும். ரிட்டர்ன் str2 இங்கே கொடுக்காதீங்க. இங்கே கொடுத்தீங்கன்னா கடைசியில் ஒரு கேரக்டர் தான் ஆன்சராக வரும். சரியா? ஸோ அதை இங்கே போடணும். ஸோ str2 தான் எனக்கு ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங்கு, அதை பிரிண்ட் ஆகணும். ஸோ நம்மளுடைய டெஃபினேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுடைய மெயின் ப்ரோக்ராம். போன ப்ரோக்ராம்லாம் நம்மன்னு வாங்கினோம் இல்லையா? நம்பரை வந்து பண்ணுறதுனால நம்மன்னு வாங்கினோம். இப்போ ஒரு வார்த்தையை ரிவர்ஸ் பண்ணுறதுனால வேர்ட் அப்படின்னு வச்சுருக்கோம். சரியா? வேர்ட் ஈக்குவல் டு இன்புட். நம்பராக இருந்தால் தான் இன்ட்டு கொடுக்கணும். இங்கே எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்குன்றதுனால நீங்கள் இன்ட்டு கொடுக்கல, இன்ட்டு ஸ்ட்ரிங் எதுவுமே எழுத தேவையில்லை. இன்புட்டுன்னு கொடுத்தாலே போதும். இன்புட் என்டர் அ ஸ்ட்ரிங். இந்த ஸ்லாஷ் இன்னும் தேவையில்லை. சரியா? என்டர் அ ஸ்ட்ரிங் அப்படின்னா அது டிஸ்பிளே ஆகும். நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அது வேர்டில் ஸ்டோர் ஆகிடும். சரியா? அப்புறம் பிரிண்ட். நெக்ஸ்ட் லைனை பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு ரிவர்ஸ் ஆஃப் த கிவன் ஸ்ட்ரிங்கு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சும்மா ரிவர்ஸ் ஆன்சரை மட்டும் டிஸ்பிளே பண்ணக்கூடாது. ஸோ ஒரு நீட்டாக தெரியணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்னா ஸ்கூல் நடிக்கிறீங்க, LOOHCS அப்படின்னு வந்தால் நல்லா இருக்காது இல்லையா? த ரிவர்ஸ் ஆஃப் த கிவன் ஸ்ட்ரிங் அப்படின்னு வரணும். ஸோ அதுக்கு தான் பிரிண்ட்டில் நம்ம இந்த மெசேஜை டைப் பண்ணுறோம். ரிவர்ஸ் ஆஃப் த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் கமா, டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணுங்கள், கமா போடுங்க. ஃபங்க்ஷனை கால் பண்ண போன ப்ரோக்ராம் மாதிரியே தான். ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணாதான், நம்ம ஃபங்க்ஷனில் தானே இது எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதை எழுதியிருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டா தான் நமக்கு ஆன்சர் வரும். சரியா?
ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ரிவர்ஸ் நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் என்னது? ரிவர்ஸ். அதோட பேர் ரிவர்ஸு. அப்புறம் நம்ம எந்த வார்த்தையை ரிவர்ஸ் பண்ணணும்? வேர்டு. அப்போ அந்த வேர்டை பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் இந்த ப்ரோக்ராமோட லாஜிக். ஓகே, ஸோ நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். பைத்தான் ஐடிஎல்இ நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் போய் எக்ஸிக்யூட் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டெஃப். அந்த புக்கில் வந்து நமக்கு ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் விடாதீங்க. டெஃப். நம்மளுடைய ஃபங்க்ஷன் நேம் என்னது? ரிவர்ஸ் ஆஃப் str1 கொடுக்கலாம், இல்லை s1 கொடுத்தாலும் ஓகே தான். சரியா? கோலன். டெஃபில் எப்போதுமே கோலன் வரணும். ஓகே, ஸோ ரிவர்ஸ் தான் அதோடைய ஃபங்க்ஷன் நேமு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ரிவர்ஸ் பண்ணி இன்னொரு ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணுறோம். அதனால தான் s2 ஈக்குவல் டு s2ன்றது தான் அந்த ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங். அதை இனிஷியலைஸ் பண்ணுறோம். எம்டி ஸ்ட்ரிங்குன்னு சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சிங்கிள் கோட்ஸ் போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு சிங்கிள் கோட்ஸ், அவ்வளோதான். சரியா? ஸோ இதுதான் s2. இன்னொரு ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங்கு s2ல் தான் நான் ஸ்டோர் பண்ணுறேன். str2ன்னு கொடுக்கலாம், இல்லை s2ன்னு கொடுக்கலாம். சரியா? இங்கே என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் நம்ம கீழே எழுதணும். ஓகே, இப்போ ஃபார் லூப் தான். இப்போ ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு 2 ஸ்டேட்மெண்ட் தான். ரொம்ப சிம்பிள். ஃபார் ஐ இன் எந்த இதை ரிவர்ஸ் பண்ணணும்? நம்மளுடைய வார்த்தை எதில் இருக்குது? s1ல் இருக்குது. ஸோ s1. ஓகே, அவ்வளோதான். கோலன். இப்போ ரிவர்ஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். s2 ஈக்குவல் டு i ப்ளஸ் s2. அவ்வளோதான். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டு தான் அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம். சரியா? அதுக்கப்புறம் எனக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்சர் எதில் இருக்குது? s2ல் இருக்குது. அதை நான் ஃபங்க்ஷன்லேருந்து அனுப்பணும். கால் பண்ண ஸ்டேட்மெண்ட்டுக்கு அனுப்பணும் இல்லையா? அப்போ ரிட்டர்ன். போன தடவை ரிட்டர்ன் ஈவன் ஆடுன்னு கொடுத்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் ரிட்டர்ன். எனக்கு ஆன்சர் வந்து s2ன்ற வேரியபிள் இருக்குது, அதனால் ரிட்டர்ன் s2. அப்போ ஃபாருக்கு நேராக வரணும். நீங்கள் தள்ளியெல்லாம் எழுதக்கூடாது. எனக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ என்னுடைய ப்ரோக்ராம் மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோம்? வேர்டு. ஓகே, வேர்டு ஈக்குவல் டு வார்த்தையை வாங்கணும் இல்லையா? அதுக்கு இன்புட் ஸ்டேட்மெண்ட். நம்ம ஒரு வேல்யூ அக்செப்ட் பண்ணணும்னா, ஒரு வேல்யூ வாங்கணும்னா என்ன பண்ணணும்? இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். இன்புட். இதுக்கு இன்ட்டு நம்ம போன ப்ரோக்ராம்லாம் யூஸ் பண்ணோம். இன்ட்டு தேவையில்லை. ஏன்னா இன்புட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன கீபோர்டில் டைப் பண்ணுறோமோ அதை ஸ்ட்ரிங்கோ கேரக்டராக தான் அக்செப்ட் பண்ணும். சரியா? அதனால் நீங்கள் இன்புட் அப்படின்னே ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? இன்புட் என்டர் அ ஸ்ட்ரிங். ஸ்லாஷன்லாம் கொடுக்க தேவையில்லை. என்டர் அ ஸ்ட்ரிங், அவ்வளோதான். சிங்கிள் கோட்ஸே போதும், முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ஆன்சர் ஸ்க்ரீனில் வரணும் இல்லையா? அதுக்கு பிரிண்ட்டு. அதே மெசேஜ் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? த கிவன் த ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங், அவ்வளோதான். வெறும் ஆன்சர் மட்டும் திருப்பி போட்ட வார்த்தை மட்டும் வரக்கூடாது, எனக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங் இஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு கோட்ஸ் க்ளோஸ் பண்ணுங்கள். டபுள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கமா கொடுத்தாச்சா? நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆன்சர் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் அது வந்து நமக்கு கொடுக்கும் இல்லையா? கால் பண்ணாமல் அது இந்த வேலையை செய்யாது. ஸோ இதை கால் பண்ணும். கால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும்? இந்த நேமு என்ன நேம் வச்சுருக்கோம்? ரிவர்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ அதை டைப் பண்ணணும். ஸோ ரிவர்ஸ் எதை ரிவர்ஸ் பண்ணணும்? வேர்டுன்ற வார்த்தையை தான் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். சரியா? இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிருச்சு. இதுதான் லாஜிக். இதை எப்படின்றத நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த ப்ரோக்ராம் WELனே நம்ம வச்சுக்கலாம். சரியா? WEL தான் என்னுடைய ஸ்ட்ரிங். இதை தான் நான் வந்து LEW கொஷினில் இதானே கொடுத்துருக்கான். நம்ம இதையே ட்ரை பண்ணுவோம். 3 லெட்டர்ஸ் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ WEL. ஓகே, இதை நம்ம திருப்பி ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணால் LEWன்னு வரணும். ஓகேவா? அப்போ என்னுடைய S1 இங்கே வேர்டு இன்புட் என்டர் ஸ்ட்ரிங்னா நான் WEL டைப் பண்ணுறேன். ஸோ வேர்டில் வந்து WEL ஸ்டோர் ஆகிடுச்சு. ரிவர்ஸ் ஆஃப் வேர்டுனா அப்போ ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் இங்கே போயிடும். சரியா? ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம கூப்பிடுறோம் ரிவர்ஸ்னு. ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார போயிடும். இந்த வேர்டு WELன்றது S1ல் ஸ்டோர் ஆகிடும். சரியா? S1ஓட வேல்யூ இப்போ என்ன? WEL. ஓகேவா? இப்போ S1 வந்து WEL. S2 அடுத்த லைனில் என்ன இருக்குது? S2 இருக்குது. S2ல் என்ன பண்ணியிருக்கோம்? எம்டியாக இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அதில் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ S2ல் தான் நமக்கு ரிவர்ஸ் பண்ண ஆன்சர் வரணும். அதில் இப்போ ஃபஸ்ட் டைம் ஒன்றுமே கிடையாது, எம்டி. ஓகேவா? இப்போ நம்மளுடைய ஃபார் லூப். ஃபார் ஐ இன் S1. அப்போனா என்ன அர்த்தம்? ஐ வந்து ஃபஸ்ட்டு டபிள்யூவை எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு கேரக்டரை எடுத்துக்கும். ஒரு கேரக்டராக எடுத்துக்கும். சரியா? ஃபஸ்ட்டு டபிள்யூவை எடுக்கும்.
S2 is equal to I plus S2. ஏற்கனவே S2ல ஒண்ணுமே இல்லை. இப்போ I plus S2னா ஐயில் என்ன வார்த்தை இருந்தது? W இருந்தது. இதுதான் ஐயோட வேல்யூ இல்லையா? W இருந்தது. ஐயில் W இருந்தது. W plus ஸ்பேஸ் அப்போ என்ன வரும்? W. S2ல ஃபர்ஸ்ட் டைம் W ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேவா? திருப்பி அடுத்த இட்ரேஷன் போகும். அடுத்த இட்ரேஷன் போயிட்டு ஐ வந்து ரெண்டாவது கேரக்டர் எடுத்துக்கும். ஐயோட வேல்யூ இப்போ என்னது? ஈன்னு மாறிடும். சரியா? ஐயோட வேல்யூ இப்போ வந்து ஈ. ஓகே, இப்போ இது வந்து செகண்ட் டைம் ஈன்னு ஆயிடுச்சு. இப்போ திருப்பி உள்ளே வருது லூப்புக்குள்ளார S2. S2 வந்து ஈக்குவல் டு செகண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? S2 ஈக்குவல் டு ஏற்கனவே ஐயோட வேல்யூ என்னது? ஈ. அப்போ ஈ ப்ளஸ் ப்ளஸ்ன்றது கன்காட்டினேஷன் ஆப்ரேஷன். ஜாயின் பண்ணும், ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் ஜாயின் பண்ணும். இ ப்ளஸ் டபிள்யூ. அப்போ இடபிள்யூ அப்படின்னு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ நம்மளுடைய S2ல என்ன இருக்குது? இடபிள்யூ. ஓகேவா? திருப்பி இன்னொரு தடவை போகும். ஏன்னா இன்னொரு கேரக்டர் இருக்கு இல்லையா? இந்த கேரக்டர் இருக்கிற வரைக்கும் இந்த லூப்பு ரிப்பீட் ஆகும். ஓகே, இப்போ இப்போ தேர்ட் டைம் என்ன போகும்? எல்லு. இப்போ ஐயோட வேல்யூ என்னது? எல்லுன்னு ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ உள்ளே வருது, லூப்புக்குள்ளார வருது. இப்போ S2ஓட வேல்யூ வந்து ஈக்குவல் டு நமக்கு ஏற்கனவே என்ன இருந்தது? இடபிள்யூ இருக்குது. அப்போ ஐயோட வேல்யூ என்னது? எல் ப்ளஸ் இடபிள்யூ. இப்போ இடபிள்யூ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லு இடபிள்யூ ஆட் ஆகிடுச்சு. அப்போ நம்மளுடைய S2ல என்ன ஆயிடுச்சு? LEW அப்படின்னு ரிவர்ஸ் பண்ண ஸ்ட்ரிங்கு ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி லூப் ரிப்பீட் ஆனால் இங்கே கேரக்டர் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. 3 வார்த்தை தான். அப்போ 3 தடவை தான் இது ரிப்பீட் ஆகும். சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. S2ல ரிவர்ஸ் ஆன ஸ்ட்ரிங் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ லூப் போட்டு வெளில வந்தோன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? இந்த S2வை இங்கே போய் டிஸ்பிளே பண்ண வச்சிரும். ஸோ நமக்கு ஸ்க்ரீனில் வந்து the reversed string is LEW அப்படின்னு வரும். சரியா? இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம், உங்களுக்கு புரியும். ஸோ ப்ரோக்ராமை ரன் மோடு இல்லைனா F5 ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே. சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ என்டர் ஸ்ட்ரிங் கிடைக்குது. நான் WELA கொடுக்குறேன். பாருங்கள், ரிவர்ஸ்ட் ஸ்ட்ரிங் இஸ் LEW. ஓகேவா? முடிஞ்சிச்சு. இப்போ இன்னொரு தடவை இன்னொரு ஸ்ட்ரிங் கொடுத்து பார்ப்போமா? இன்னொரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். இன்னொரு அப்போ திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ ரன் மாடியூல். இப்போ என்டர் ஸ்ட்ரிங் கேட்குது ஸ்கூல். நம்மளுடைய இதில் இருக்கிற எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸ்கூல். ஸோ ரிவர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து LOOHCS வந்துருச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் புக்கில் இருக்கிற மாதிரி இங்கே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், எரர்லாம் வராது. நீங்கள் பாருங்கள் இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். ரன் மாடியூல் ஓகே கொடுக்குறேன். ஸ்ட்ரிங்கில் வந்து நான் என்ன கொடுக்குறேன்? WELA கொடுக்குறேன். பாருங்கள் என்ன வருது? லாஸ்ட் கேரக்டர் மட்டும், ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும்தான், ஒரு கேரக்டர் தான் டிஸ்பிளே ஆகும். சரியா? அதனால நீங்கள் என்ன பண்ணணும்? மறந்துடாதீங்க. இது ஒரு மிஸ்டேக்காக பண்ணுவீங்க. இது கரெக்டாக இங்கே வரணும். நான் இப்போ தள்ளி போயிடுச்சு, நான் இங்கே வச்சுருக்கேன் இல்லையா? அப்போ கரெக்டாக நான் ஃபாருக்கு நேராக கொண்டு வரணும்னா பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஃபாருக்கு நேராக வந்துடும். ஸ்பேஸ் விடணும்னா டேப் கீயை ப்ரெஸ் பண்ணால் ஒரே அலைன்மெண்ட்டில் கரெக்டாக வரும், நீட்டாக வரும். சரியா? ஸோ இதுதான் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கு. ஸோ டெஃபை எழுத மறந்துடாதீங்க. இந்த செகண்ட் ப்ரோக்ராமும் உங்களுக்கு டெஃப் வச்சு தான் பண்ணுவோம். ரிவர்ஸு, அப்புறம் S1 STR1 போடலாம், இல்லை S1 போடலாம், S2 போடலாம். இங்கே வந்து S1 கொடுக்குறோம். இதுதான் ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங்கு. எனக்கு ஆன்சர் இதில் தான் இருக்குது. அதனால ரிட்டர்ன் S2 தான் கொடுக்கணும். சரியா? ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் இதிலேருந்து இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இதிலேருந்து இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்போ நம்ம ப்ரோக்ராம் எங்கேருந்து, மெயின் ஃபங்க்ஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இங்கேருந்து. அப்போ வேர்டு ஈக்குவல் டு இன்புட் என்டர் ஸ்ட்ரிங். இங்கே நம்மன்னு எழுதிடாதீங்க, நம்மன்னு எழுதக்கூடாது, வேர்டு. ஓகே, வேர்டு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் மறந்துட்டு நம் போட்டால் இந்த நம்மன்றது தான் இங்கே எழுதணும். ஓகேவா? நம்ம எதில் வாங்குகிறோமோ அதுதான் இங்கே இருக்கணும். ஓகே, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அகிலா கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.